மனைவிக்காக மட்டுமே போய் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி கிடையாது அரசியல். நீங்க ஓகே. மக்களோடயே இருக்கணும். அங்கே நீங்க வந்து அவங்களுடைய நல்லது கட்டத்திலே நீங்க கலந்துக்கணும். அன்பே சிவம் அரசியல் பேசுற படம் தான். பொது உடைமை இத பத்தி பேசுற படம் தான். அங்கே பொது உடைமையான ஆட்கள் வந்து அங்க மதுரையில பூரா இருக்காங்க. எம்பி சு. வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. இப்படி வந்து அரசியல்ல திரைப்படத்துல வேணா சொல்லியிருக்கலாமே தவிர, அவருக்கு நேரடி களம் காண்றது வந்து அது எனக்கு தெரிஞ்சு அவரு இல்ல. நேரடியா வந்து சீரியஸா வந்து களத்துல இறங்கி மக்கள்ட்ட ஓட்டு கேட்டது அப்படிங்கிறது வந்து குஷ்புக்காக கேட்டதோட சரிதான். அவரு அப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியாதுல்ல. மனைவிக்காக மட்டுமே போய் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி கிடையாது அரசியல். நீங்க மக்களோடயே இருக்கணும். அங்கே நீங்க வந்து அவங்களுடைய நல்லது கட்டத்திலே நீங்க கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டு அவங்களுடைய முதல்ல அந்த நீங்க நிக்கிற தொகுதியில எத்தனை தெரு இருக்குன்னாவது குறைந்தபட்சம் தெரியணும். எத்தனை தெரு இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு, எவ்வளவு வார்டுல வந்து எந்த சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க, அந்த மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்க குறைந்தபட்சம் மேடையில பேசுறதுக்காக வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். மூக்குத்தி அம்மன் செகண்ட் பார்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்க வாங்கன்னு மதுரையில கொண்டு போய் நிக்க வச்சது மாதிரி அப்படி பண்றது பெரிய அரசியல் கிடையாது. ஸோ இதுல இருந்தே நீங்க வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மதுரை லேண்ட்ஸ்கேப்லோட எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு.